ஹலோ கைஸ். அதாவது நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியில் உள்ள நிர்வாகி ராஜா பேரம் அவங்க இன்னைக்கு ஏபி நெல்சன் அட்வொகேட் அவங்கள வீடு இறங்கி போய் தாக்கியிருக்காரு. இது நல்ல விஷயமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது நல்ல விஷயமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலிருந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியிலிருந்து அவங்களுக்குள்ள சின்ன உரசல் போயிட்டு தான் இருந்து. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 இளைஞர்கள் இந்த நாம் தமிழர் கட்சி கொடியை சமட்டி காலை வச்சு மிதித்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் அது டிஎம் டிவிக்காரங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு சொன்னாங்க. ஆனால் இது நீங்கள் இப்படி ஒரு வீடியோ இறங்கி போய் அதுவும் அந்த நெல்சன் அவங்களோட அம்மாவோட வயிற்றில் மிதிச்சிருக்காரு. இதெல்லாம் நல்ல விஷயமா? ஒரு பொம்பளை அடிக்கலாம் என்ன? இதெல்லாம் நல்ல விஷயமா? நினச்சி பாருங்கள் மக்களே. இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 2 இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியோட கொடியை மிதிச்சிட்டாங்கன்ட்டு அது தாவைக்காயில் உள்ளவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு கீழ்த்தனமான விஷயத்தை நீங்கள் ஒரு வீட்டில் போய் ஒரு லேடிஸாக அடிச்சிருக்கீங்க. இது நல்ல விஷயமா? நினச்சி பாருங்கள். ஆமாம், நீங்கள் பைசா வாங்கிட்டீங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க அது ஒரு சோசியல் மீடியா. இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அடுத்த கட்சிக்காரங்க பேச செய்வாங்க. இப்போ ஆளுங்கட்சி இருக்குன்னா எதிர்கட்சிக்காரங்க பேச செய்வாங்க. அதுதான் இப்போ உள்ள அரசியல் அப்படி தானே போயிட்டுருக்கேன்ப்பா. இதுக்கு போய் வீட்டில் போய் சரி அவரை கை வச்சுங்க பிரச்சனை இல்லை, ஒரு லேடிஸாக அடிக்கிறதுலாம் எப்படி வேணும்பா? இது நாம் தமிழர் கட்சி இப்படி கீழ்த்தனமாக வீடு இறங்கி போய் அடிக்கிறது தான் நாம் தமிழர் கட்சி. நீங்கள்லாம் தாவைக்காயை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள். ஒரு லேடிஸ் எல்லாம் எங்கள் மனுஷங்கள்லாம் ஒரு லேடிஸ் மேலாம் லேடிஸுக்கு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு லேடிஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ட்டு. உங்கள் தலைவராக சொல்லி தரலையா? இதெல்லாம் ரொம்ப 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 கீழ்த்தனமாக கேவலமாக இருக்குது. உங்கள் தலைவர்கிட்ட முதல்ல ரெஸ்பெக்ட்டு எப்படி லேடிஸுக்கு மனுஷங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குன்ட்டு உங்கள் தலைவரை உங்களுக்கு சொல்லித்தர சொல்லுங்கள். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் அடுத்த கட்சியை பற்றி பேசலாம். ஓகே கைஸ்.